அவளுக்கு கண்ணை தப்பி ஒரு உருண்டை காலையில எழுதுறதும் எனக்கு பசிக்குது சொல்லி அந்த சாப்பாடு இருப்பான். அதே எங்க கைலாசு ஐயோ அம்மா இது தீர்ந்து போச்சு. பெரிய உருண்டை வச்சிருக்கேன். உருண்டைக்கு பதிலா நீ அப்படிதான் வாங்கணும். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சோறு கொண்டு வச்சிருக்கலாம்ல, பசிக்குதுல்ல. சொல்லுவடா, நீ எவ்வளவு நாள் சொல்லுவ. பாவம் என்னால இந்த பசுமாடுலாம் பட்டி கிடக்குது. அதுக்கு வச்சு நீ மிச்சம் விட்டு வச்சாதான் அங்க இருக்கும். இதெல்லாம் நான் யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியல. பக்கத்துல ஒரு கல்யாண குடும்பம் வந்தாங்க. அதை ரொம்ப சீக்கிரத்திலேயே இழுத்து மூடிட்டாங்க. யாரால தெரியுமா? இதோ நிக்கிறாரு. இவனால மட்டும்தான். நான் என்ன பண்ணுனேன்? நீ என்ன பண்ண? ஒரு கல்யாணம்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு 500 சாப்பாடு பண்ணுவாங்க. ஆனா இவன் அவங்க ஒருத்தர போய் தப்பது பேரோட அப்படியே தின்னுட்டு வந்துடுவான். பாவம் அவங்க என்னதான் செய்வாங்க? கல்யாண குடும்பத்தையே இழுத்து மூடிட்டாங்க. இதெல்லாம் நான் யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு. பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும். முதல்ல துணியே துவைச்சிடுறேன். துணி ஒண்ணு அவ்வளவா துவைக்கிறது. அதனால இப்ப பாத்திரம் கழுவலாம். எங்க வீட்டுல கொஞ்சம் பத்திரமா இருக்கும். ஏன்னா எல்லா பத்திரத்தையும் அவனை எடுத்து திட்டுரும். என்னடா இந்த சோப்பு பொடியை காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. ஒருவேளை மதியம் வந்து விட்டாலும் கைலாசு உங்களுக்கு பெரிய சோப்பு பொடி நம்ம வச்சிருந்தேன். ஏதாவது பாத்தியா? சோப்பு பொடியா? நான் எதுவும் பார்க்கல. அந்த மாவு பொடி இதுதான் நான் தெரிஞ்ச சோப்பு பொடி. ஐயோ அம்மா, அப்படியாம்மா? எனக்கு தெரியாது. நான் மாவு பொடி டேஸ்டா தானே சீனி போட்டு சாப்பிட்டு இருந்தேன்மா. கடவுளே, இவ்வளவு வருஷத்துக்கு நான் இங்க ஒரே கொசு கடியா இருக்கீங்க. கொசு வரைக்கும் கொடுத்து வச்சிருந்தேன். அதையும் காணும். கைலாசு இந்த உருண்டையா இருந்துச்சு. கொசு வச்சியா? பாருங்க. ஏமா முழுக்குமா சாப்பிட்டாலும் எடுத்து வச்சிருக்கேம்மா. இதுதான் கொசு வருது. இது உங்க யாருக்காவது பார்க்க முழுக்கு மாதிரி இருக்கா? இதை போய் எடுத்து திட்டு வச்சிருக்கேடா. ஐயோ அம்மா, அப்படியாம்மா? நானும் எடுத்து வச்சிருக்கேம்மா, சொல்லிருக்கலாம்ல. அதையும் ஜூஸ் எடுத்து குடிச்சாலும் குடிச்சிருக்க போல இருக்கு. ஏமா அந்த பின்னாடி இருக்குதா? ஆமா இருக்கு. அதை குடிப்போம். அதை குடிச்சிட்டு வரேன். எங்கடா போற? ஆமா அம்மா, ஏமா எப்படி பண்றீங்க? எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. அந்த பெண் ஃபினாயிலாச்சும் குடிக்கலான்னு சொன்னா அதுக்குமே நீங்க வர மாட்டேங்கிறீங்க. நான் என்னதான் பண்றது? பசிச்சா ஃபினாயில கூட வேணா குடிப்படி. அம்மா என்னமா செய்யுது? எனக்கு பசிக்குது. உனக்கு எப்ப பார்த்தாலும் பசி பசி பசி. அதை விட உனக்கு எதுவும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் தின்னுட்டே இருக்க. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேன். ஒன்னால எனக்கு ஏதாவது பயம் உண்டா? வீட்டுக்குள்ள எவ்வளவு புள்ளி வளர்ந்துருக்கு. அதை வெட்ட சொன்னேன். அதை கூட உன்னால வெட்ட முடியல. அதையும் நான் வெட்டணும். ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டாமா? ஒரே ஒரு விஷயம். சொல்லுடா. அம்மா எனக்கு இன்னும் பசி தீரல.
பாட்டி பாட்டி என்ன தம்பி உங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்ண பாட்டி மாதிரி இருக்கு உங்க யாருக்காவது டிவிக்கா ஐயோ பாட்டி உங்களுக்கு நான் பாட்டின்னு சொல்லல பாட்டி பியூட்டின்னு சொல்லுங்க பாட்டி ஓ பியூட்டின்னு சொன்னீங்களா அப்ப சரிதான் வீட்டுக்குள்ள எவ்வளவு புள்ள கலந்துருக்கு பாருங்க அதெல்லாம் நீங்க சாயந்தரத்துக்கு எட்டி பிடிச்சிருங்க நான் இன்னும் போயிட்டு அற வந்துடுறேன் சரி என்னடா தம்பி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டதாங்க கொண்டு வந்துருக்கீங்களா தம்பி ஐயோ இல்லடா நான் வந்து சாப்பிடல ஆனா சாப்பிட மாறல இருக்கு நீங்க என்ன பையங்க போய் நதியை போய் கை கழுவிட்டு வந்துட்டு சாப்பிட்டு வேலை பாருங்க சரியா தம்பி இல்ல தம்பி அண்ணன் சொல்றேன்ல எப்பயும் பெரியவங்க சொல்றது கேட்க